அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 2:2 கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல வேற யாருமே இல்லை. நீங்க எங்கு தேடினாலும் கிடைக்காது. இங்க பாருங்க, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. நான் பரிசுத்தவான், தேவனுக்காக இவ்வளவு ஆண்டுகள் ஊழியம் செய்யறேன், அதனால நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. தேவன் பரிசுத்தமா இருக்கிறதுனால அவர் என்னை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார். நானும் பரிசுத்தமா இருக்கிறேன். ஏன்னா அந்த பரிசுத்தவான் என்னை விட்டு போகாமல் இருக்கிறார். இப்படிதான் நம்ம சொல்லணும். நான் பரிசுத்தமா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லவே கூடாது. அவரை போல வேற யாருமே கிடையாது. அவரை போல பரிசுத்தவான் வேற யாருமே இல்லை. உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, வேற யாருமே இல்லை. தேவனை போல இந்த ஊழியரை பார்க்கும் போது இந்த ஊழியரை பார்க்கும் போது தேவனை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லவே கூடாது. அவரை வேற யாரு கூட என்ன பண்ணக்கூடாது, இணைத்து பேசவே கூடாது. அவரை போல வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. கண்மலைகள் எல்லாம் வெடித்து வாடி போயிடும். அவர் ஒரு நாளும் மாறாதவர். கண்மலை கூட மாறிடும், ஆனா தேவன் மாறாத கண்மலையாக இருப்பார். 3 விஷயங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை போல பரிசுத்தர் இல்லை, உண்மை அல்லாமல் அவரை அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. 3வது, தேவனை போல கண்மலையும் இல்லை. இந்த 3த்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தேவனையும் வேற யாரும் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க இணைத்து பேசவே மாட்டீங்க. ஊழியர் வேறு, தேவன் வேறு. ஊழியர் தேவனுடைய வேலையை உண்மையும் உத்தமமாய் செய்பவர்கள். ஆனால் தேவன் எல்லாத்துக்கும் மேம்பட்டவர். இந்த எண்ணம் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ வேற யாரையும் நம்பி போக மாட்டீங்க, தேவனை மட்டும் நம்பி வாழ்வீங்க. தேவன் இந்த வார்த்தை மூலமாய் உங்களுக்கு ஒரு ஆலோசனையும் தந்து உங்களுடைய எண்ணங்களையும் இருதயத்தையும் இன்னும் தெளிவுபடுத்தி உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.